தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக பொதுத் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான காலிப்பட இடங்களை உடனடியாக நிரப்பக் கோரியும், பொது விநியோகத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அகற்ற வேண்டும். அந்த பொது விநியோகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகளும் அதை மேலும் செம்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள், நவீன அரிசி ஆலைகளை அதிநவீனப்படுத்தப்பட வேண்டும் என்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு சிவகங்கை மண்டலத்திலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஏற்கனவே தமிழ்நாடு நுகர்வோர் மன்றத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய டோல் 3 ஒப்பந்தத்தின்படி பருவகால பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். திமுக அரசு பொறுப்பேற்ற 6 மாதத்திற்குள் ஒரு 600 ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்தார்கள். அதற்கு பிறகு 2 வருட காலமாக பணி நிரந்தரம் செய்வதற்கான எந்த முயற்சியும் நிர்வாகம் எடுக்கப்படவில்லை. கடந்த 2 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்கின்றோம் என்று சொல்லி காலம் கடத்துகிறார்களே தவிர அந்த பணி நிரந்தரத்திற்கான ஏற்பாடுகள் எதுவும் இல்லாத காரணத்தினால ரேஷன் கடைகளில் வேலை செய்யக்கூடிய பட்டியலிடுத்தர்கள் இடையாளர்கள் பற்றாக்குறை என்பதற்கு, கிடங்குகளிலே பணிபுரியக்கூடிய நிரந்தர பணியாளர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறது. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியருடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. இப்படி ஒரு பருவகால பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாத காரணத்தால் பல இடங்களிலும் வேலைப்பளு என்பது கூடுதலாக இருக்கக்கூடிய சூழலில் உடனடியாக இந்த பணி நிரந்தரம் செய்து அந்த காலிப்படைகள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று ஜூலை 30ஆம் தேதி சென்னையிலே இதே கோரிக்கைகளை மையப்படுத்தி மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதற்குள்ள அரசும் நிர்வாகம் எங்களுடைய கோரிக்கைகளை பரிசீலித்து இந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையுடைய ஒளிவிலக்கு ஏற்றப்பட வேண்டும் என்ற இந்த அரசியல் நிர்வாகத்தின் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அதற்கான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சிகள் மேற்கொள்வோம். இங்கே சிவகங்கை மண்டலத்திலே குடும்பத்துடன் அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜூலை 30ஆம் தேதியும் அதே மாதிரி குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பதும் இருக்குது. ஆகவே இந்த போராட்டத்திற்காக தொடர்ச்சியாக எங்களுடைய கோரிக்கை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து பயணிக்கின்றோம். ஆர். புவனேஸ்வரன், தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக சங்கத்துடைய பொதுச் செயலாளர்.